ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு another நியூ வீடியோ. இந்த வீடியோவில் நீட் பற்றி நிறைய பேர் நிறைய கொஸ்டின்ஸ் அண்ட் டவுட்ஸ் டிப்ஸ் எல்லாமே கேட்டிருந்தீங்க. அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் கிளியர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் நியூவாக ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க ப்ரிப்பரேஷன் அப்படின்னாலும் சரி, இல்லை ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் என்னென்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வாட் இஸ் நீட், அதுக்கப்புறமா எப்போ வந்து நீட் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும், போர்ஷன்ஸ் என்ன, ரிசோர்ஸஸ் அண்ட் லெக்சர்ஸ் எல்லாம் எது பார்க்கலாம். ஃபார் செல்ஃப் ஸ்டடி ஸ்டூடெண்ட்ஸ் தான் எஸ்பெஷலி இந்த வீடியோ. ஸோ என்ன லெக்சர்ஸ் யூஸ் பண்ணலாம், எப்படி ரிசோர்ஸஸ் எடுக்கலாம், என்னென்ன ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணலாம், புக்ஸ் என்ன யூடியூப் சேனல்ஸ் பார்க்கலாம், அண்ட் ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி எப்படி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் படிக்கணும். அண்ட் உங்களுக்கு பிளானும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் ஃபார் 12th ஸ்டாண்டர்ட் அண்ட் ரிப்பீட்டர்ஸ். அது இல்லாமல் 11th ஸ்டாண்டர்ட் டிப்ஸ் கொடுத்துருக்கேன். அண்ட் சப்ஜெக்ட் வைஸ் வந்து நீங்கள் எப்படி படிக்கணும், அதுக்கான அப்ரோச் அண்ட் மிஸ்டேக்ஸ் என்னெல்லாம் அவாய்ட் பண்ணணும், எப்படி நோட்ஸ் எடுக்கிறது, எரர் நோட்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, இது எல்லாமே சொல்லியிருக்கேன். அண்ட் ஃபைனலி அகடமிக்ஸ் கூட உங்களோட நீட் ப்ரிப்பரேஷன் எப்படி வந்து பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்னு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பார்ஷியல் ட்ராப்பர்ஸ்க்காக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் மோர் சச் யூஸ்ஃபுல் வீடியோஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீட் அப்படின்னா நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். ஸோ இது வந்து நம்ம மெடிக்கல் கோர்சஸ் லைக் MBBS, ஆயுஷ் அண்ட் அதர் மெடிக்கல் கோர்சஸ்க்குள்ள நீங்கள் வந்துட்டு அதெல்லாம் பர்சியூ பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நீட் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணணும். ஸோ இந்த நீட் எக்ஸாம் வந்துட்டு எவ்ரி இயர் ஒன்ஸ் நடக்கும். நீங்கள் வந்து உங்களோட 12th ஸ்டாண்டர்ட் முடிச்ச உடனே 1 மந்த்தில் வந்துட்டு உங்களுக்கு நடக்கும். மே ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் வீக்கில் நடக்கும். ஸோ தட் நீங்கள் அதுக்கு முன்னாடி அப்ளிகேஷன்லாம் போட்டு ரெடியாக இருக்கணும். ஸோ இந்த எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா 180 கொஸ்டின்ஸ் இருக்கும். 180 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ். ஸோ 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ 180 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுக்கு 180 மினிட்ஸ் உங்களுக்கு டைம் அலாட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டைமுக்குள்ளே நீங்கள் அந்த 180 கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணி OMR ஃபில்லிங் பண்ணுற மாதிரி இருக்கும். OMR ஷீட்டில் நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான். இதுதான் வந்து நீட் பற்றின பேசிக்ஸ். ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இந்த கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து நம்ம எப்போ நம்ம நீட் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு டாக்டர் ஆகிறது தான் ஒரு ட்ரீம், ஒரு ஏதாவது மெடிக்கல் கோர்சஸ் பர்சியூ பண்ணணும் அப்படின்னா நீட் எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. எப்போ ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட்லேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது இஸ் த பெஸ்ட். ஸோ உங்களோட 11th கிரேட்லேருந்தே வந்து நீங்கள் நீட் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா 2 இயர்ஸ் உங்களுக்கு டைம் இருக்கும். ஸோ 11th ஸ்டாண்டர்ட் அண்ட் 12th ஸ்டாண்டர்ட் போர்ஷன்ஸ் தான் வந்துட்டு நீட்க்கும் வரும். NCERT புக்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ 11th அண்ட் 12th NCERT புக்ஸ் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி இந்த 3 சப்ஜெக்ட்ஸ் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ 11th நீங்கள் வந்து நல்லா இந்த 3 சப்ஜெக்ட் கான்சென்ட்ரேட் பண்ணி படித்து கொஸ்டின்ஸ் நிறைய சால்வ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா 2 இயர்ஸ் முடியும் போது நீங்கள் 12th முடிச்ச உடனே நல்லா ரிவைஸ் பண்ணிவிட்டு நிறைய டெஸ்ட்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நீட் எக்ஸாம் வந்து எழுதலாம். ஸோ தட் நீங்கள் வந்து ஈஸியாக கிளியர் பண்ணலாம். ஸோ நீட்டில் வந்து உங்களுக்கு கட் ஆஃப் எவ்ரி இயர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ உங்களோட கம்யூனிட்டிக்கு என்ன கட் ஆஃப் வருதோ ஸோ அதுக்கு மேலே நீங்கள் மார்க் வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கவர்மெண்ட் காலேஜ் போகலாம். ஒரு முடியலை அப்படின்னா ப்ரைவேட் காலேஜஸ் கூட நீங்கள் போய்க்கலாம் இஃப் யூ கேன் அஃபோர்ட் இட். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்னென்ன ரிசோர்ஸஸ் நமக்கு தேவைப்படும், என்னென்ன போர்ஷன்ஸ் நம்ம படிக்கணும் அப்படிங்கிற பேசிக்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ ஆஸ் ஐ ஆல்ரெடி செட், நம்ம வந்து NCERT புக்ஸ் தான் வந்து ஃபாலோ பண்ணணும். 11th அண்ட் 12th ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜியோட NCERT புக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். இது வந்து நம்மளோட பேசிக். அது இல்லாமல் நமக்கு கொஸ்டின் சால்விங்க்கு எஸ்பெஷலி ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு நமக்கு கண்டிப்பாக ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் வந்து இருக்கணும். ஸோ தட் நம்ம என்ன கொஸ்டின் வந்தாலும் சால்வ் பண்ண முடியும். ஸோ ப்ராப்ளம் சால்வ் பண்ண தெரியல அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக நீட்டில் வந்துட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ நல்ல லெக்சர் பார்க்கணும். அது இல்லாமல் நமக்கு நல்ல கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு மெட்டீரியல் வேணும். அதுக்கு நீங்கள் உங்களுக்கு அவைலபிளாக இருக்க ஏதாவது ஒரு கோச்சிங் மெட்டீரியல் யூஸ் பண்ணலாம். நல்ல ஒரு கோச்சிங் மெட்டீரியலாக இருக்கணும். ஆர் நான் உங்களுக்கு வந்துட்டு தி பெஸ்ட் மெட்டீரியல் வந்து லிஸ்ட் பண்ணுறேன், அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஆர் நீங்கள் வந்து PDF ஃபார்ம்ஸில் கிடச்சதுன்னா கூட யூஸ் பண்ணிக்கோங்க. PDFலாம் வந்துட்டு நான் டெலிகிராம் சேனலில் ப்ரொவைட் பண்ணுவேன். ஸோ டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு ரிசோர்ஸஸ் அப்படின்னு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா பர்சனலாக உங்களுக்கு நான் வந்து லிங்க்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணுறேன் ஃபார் த ரிசோர்ஸஸ். அண்ட் என்ன ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்ஸ்க்கு வந்து நம்ம DC பாண்டேயோட புக் யூஸ் பண்ணலாம். கெமிஸ்ட்ரிக்கு வந்து N. அவஸ்தி, MS சௌஹான் அண்ட் VK ஜெய்ஸ்வால் இந்த 3 வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ பயாலஜிக்கு இதே மாதிரி வந்துட்டு தனியாக கொஷின் புக்ஸ் வாங்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து NCERT ஃபுல்லாக தரோவாக லைன் பை லைன் நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னாலே போதும். இருந்தாலும் வந்து ஒரு கொஷின் ப்ராக்டிஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு கோச்சிங் மெட்டீரியல் ஆர் ஆன்லைன் சாப்டர் வைஸ் டெஸ்ட்ஸ் அந்த மாதிரி கூட அட்டன் பண்ணலாம். நான் வந்துட்டு MTGயோட ஃபிங்கர் டிப்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன் ஃபார் பயாலஜி. ஸோ உங்களுக்கு அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம புக்ஸ் இல்லாமல் நமக்கு வேறு என்ன தேவைப்படும்னா லெக்சர்ஸ். ஸோ லெக்சர்ஸ் வந்து நம்ம என்ன சேனல்லலாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் வந்து பெஸ்ட் வந்துட்டு பிரெய்னி மெடிக் நீட் தமிழ். ஸோ அந்த சேனல் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ எந்த சேனலாக இருந்தாலும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு 1 வீக் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பிரெய்னி மெடிக் அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு PW இங்கிலீஷ் மீடியம் சேனலில் வந்துட்டு நல்லாவே கொஷின் சால்வ் பண்ணி நல்ல கான்செப்ட்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எஸ்பெஷலி 11th ஃபிசிக்ஸ்க்கு வந்துட்டு நெக்ஸஸ் பேட்ச் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட் தான் நான் பார்த்தேன். ஸோ அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு பயாலஜிக்கு ஆஸ் வி ஆல் நோ பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் அப்படின்னு ஒரு சேனல் இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அண்ட் அதுலேயே நிறைய நீட் அப்டேட்ஸ் எல்லாம் கொடுப்பாரு. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் வந்து சின்ன சின்ன கான்செப்ட் டவுட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா நாஜம் அகாடமி அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் இருக்கும். ஸோ அதை பார்த்து தான் நான் வந்து சின்ன சின்ன கான்செப்ட்ஸ் எல்லாம் ஈஸியாக ட்ரிக்ஸ் வச்சுலாம் கிளியர் பண்ணுறது எப்படி அப்படின்னு கற்றுக்கிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு குவாலிட்டி ஸ்பீக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் இருக்கும். அந்த சேனலில் வந்துட்டு கொஸ்டின் சால்விங் செஷன்ஸ் மட்டும் போட்டிருந்தாங்க. ஸோ அதை பார்த்து தான் நான் வந்து நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணேன்.
அண்ட் அன்அகாடமி இங்கிலீஷ் சேனலும் வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதுலேயும் வந்து ஒன் ஷாட்ஸில் நிறைய ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ ரிவிஷன் டைமில் அதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு டவுட்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கூகுள் லென்ஸில் உங்களோட கொஷின் ஆர் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து ஸ்கேன் பண்ணி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நிறையா வெப்சைட்ஸ்லேயே சொல்யூஷன்ஸ் அவைலபிளாக இருக்கும். இல்லைனா யூடியூப் வீடியோஸ்லேயும் சொல்யூஷன்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஃபிசிக்ஸ் டவுட் எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் இருக்கும். அண்ட் பிடபிள்யூ சொல்யூஷன்ஸ் அப்படின்னு ஒரு சேனல் இருக்கும். ரெண்டுலேயுமே வந்துட்டு நிறைய கொஷின்ஸ் வந்துட்டு சால்வ் பண்ணி போட்டிருப்பாங்க. ஸோ அதுவும் வந்துட்டு உங்களுக்கு டவுட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வேறு ஏதாவது சேனல் உங்களுக்கு தெரியும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு யாராவது நினச்சிங்கன்னா அதையும் வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்னென்ன ஆப்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணி பெஸ்ட்டாக இருக்க ஆப்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். வித் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் இருக்கும் இல்லையா, அதோட சேர்த்து சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்டிஏவோட ஆப். ஸோ என்டிஏ ஆப்பில் வந்துட்டு நமக்கு சாப்டர் வைஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். பிஒய்க்யூஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஆஃப்டர் எவ்ரி சாப்டர். அதுக்கப்புறமா வந்துட்டு பிடபிள்யூ ஆப்பில் வந்துட்டு அதாவது ஃபிசிக்ஸ் வாலாவோட ஆப்பில் வந்துட்டு ஃப்ரீ பேட்சஸ் இருக்கும். ஸோ அதுலேயும் வந்து சாப்டர் வைஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அதையும் சால்வ் பண்ணலாம். அண்ட் டார்வின் ஒரு ஆப் இருக்கும். ஸோ அந்த டார்வின் ஆப்பில் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்ல லெவலில் இருக்கும். ஸோ அந்த ஆப்பும் நான் வந்து சால்வ் பண்ணியிருக்கேன். அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆகாஷோட ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக நமக்கு பிஒய்க்யூஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நான் பார்த்த வரைக்கும் பிஒய்க்யூஸ் மட்டும் தான் நான் பார்த்துருந்தேன். ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பிஒய்க்யூஸ்லேயே தனியாக வந்து ஒரு வெப்சைட் இருக்குது நம்ம சொல்யூஷன்ஸோட ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணுறதுக்கு. எவ்ரி சாப்டர் ஒவ்வொரு சாப்டருக்கும் தனித்தனியாக அப்படியே இருக்கும். ஸோ அது வந்துட்டு examsite.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட். ஸோ அதுவும் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் நான் வந்துட்டு இது வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன் ஆப்ஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது ஆப்ஸ் வந்து பெனிஃபிஷியலாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதர்ஸ் ஆல்சோ வில் கெட் பெனிஃபிட்டட். ஸோ நீங்கள் செல்ஃப் ஸ்டடி பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரிசோர்ஸஸ் எல்லாமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் வந்துட்டு யூ கேன் காண்டாக்ட் மீ. அண்ட் வேறு ரிசோர்ஸஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் குரூப்பில் வந்துட்டு நீங்கள் ரிசோர்ஸஸ் அப்படின்னு மெசேஜ் பண்ணிங்கன்னா நானே உங்களுக்கு ப்ரைவேட்டாக எல்லாமே சென்ட் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ரோச் பண்ணணும், எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லெக்சர்ஸ் பார்க்கணும். நான் இதுக்கு முன்னாடி சொன்ன சேனல்ஸில் வந்துட்டு ஏதோ ஒரு சேனல் நீங்கள் வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அந்த சேனல்லேருந்து நீங்கள் லெக்சர்ஸ் பார்க்கும்போது என்சிஇஆர்டி ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட புக் ஒரு சைடு ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நோட்ஸும் வந்துட்டு எடுக்கணும். ஸோ கிளாஸ் பார்த்துட்டு இருக்கும்போதே நீங்கள் வந்துட்டு அவங்க சொல்கிற பாயிண்ட்ஸ் இல்லை டாபிக்ஸ் இம்பார்ட்டன்ட்னு சொன்னாங்கன்னா அதை வந்து புக்கில் மார்க் பண்ணி வச்சுட்டு அண்ட் நோட்ஸ் வந்து எடுக்கணும். ஸோ நோட்ஸ் எடுக்கும்போது நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ், அது இல்லாமல் ஃபார்முலாஸ், சம் கொஸ்டின்ஸ்லாம் சால்வ் பண்ணுவாங்க. அந்த கொஸ்டின்ஸு சில மெத்தட்ஸ் ட்ரிக்ஸ் அந்த மாதிரி என்ன சொன்னாலும் நீங்கள் எழுதி வைக்கலாம். ஸோ நோட்ஸ் எப்படி எடுக்கணுங்கிறது நான் தனியாகவே லாஸ்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ டைம் ஸ்டாம்பில் கிளிக் பண்ணி கூட நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிளாஸ் பார்த்துட்டு நோட்ஸ் எடுத்து வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த நோட்ஸையும் அதில் எழுதியிருக்க கொஸ்டின்ஸையும் அந்த கிளாஸில் கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணுவாங்க. ஸோ அந்த கொஸ்டின்ஸையும் வந்துட்டு ரிவைஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த நோட்ஸ் அண்ட் கொஸ்டின்ஸ் ரிவைஸ் பண்ணதுக்கப்புறமா பிஒய்க்யூஸ் வந்து சால்வ் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி சொன்ன examsite.com அப்படிங்கிற வெப்சைட்டாக இருந்தாலும் சரி, இல்லை என்டிஏ ஆப் ஆர் ஆகாஷோட ஆப் இந்த ஆர் பிடபிள்யூட ஆப் இந்த ரிசோர்ஸில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி அதில் இருக்க கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணுங்கள். பிஒய்க்யூஸ் அண்ட் எம்சிக்யூஸ் ரெண்டுமே சால்வ் பண்ணுங்கள். ஃபிசிக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நான் சொன்ன மெட்டீரியல்ஸ் டிசி பாண்டே வந்து ஒரு டைம் பார்த்து அதை ஒரு டைம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்துட்டு கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் ஃபார் ஈச் சாப்டர் இதே மாதிரி பண்ணிவிட்டு ஒரு வீக் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த வீக் எண்டில் வந்து நீங்கள் சாப்டர் வைஸ் கொஸ்டின்ஸை வந்து சால்வ் பண்ணுங்கள். ஆர் அதோட பிஒய்க்யூஸ் வந்துட்டு சால்வ் பண்ணுங்கள். கொஞ்சம் ஓரளவுக்கு போர்ஷன்ஸ் முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் ஃபுல் மாக் டெஸ்ட்ஸோ இல்லை ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸோ எடுத்து கூட ரிவைஸ் பண்ணலாம். அட்டன் பண்ணி டெஸ்ட் மாதிரி எழுதலாம். அண்ட் மந்த் எண்ட்ஸில் எல்லாமே வந்துட்டு நீங்கள் ஃபுல் ரிவிஷன் பண்ணணும். இது வரைக்கும் என்ன போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஃபுல்லாக வந்து ரிவைஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு வீக்கும் வந்து வீக்கெண்டில் வந்து நீங்கள் அந்த வீக்கில் என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத ரிவைஸ் பண்ணால் போதும். மந்த் எண்ட்ஸில் வந்துட்டு நீங்கள் இது வரைக்கும் படிச்சிருக்க மொத்த போர்ஷன்ஸையும் ரிவைஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ரிவிஷன் நிறைய டைம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தட் உங்களுக்கு நல்லாவே கான்செப்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கும். அண்ட் கொஸ்டின்ஸும் நிறையா நீங்கள் சால்வ் பண்ணியிருக்கணும். ஸோ தட் உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே தரவாக இருக்கும். இந்த மாதிரி ரொட்டீனை ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்களோட ஃபுல் போர்ஷன்ஸையும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ரிவிஷன் ஃபேஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ரிவிஷன் ஃபேஸில் வந்துட்டு நீங்கள் உங்களோட நோட்ஸ் அண்ட் என்சிஇஆர்டி ரிவைஸ் பண்ணணும். ஸோ உங்களோட நோட்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது ரிவிஷன் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போவே வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுருங்க. அண்ட் அதுக்கப்புறமா கொஸ்டின் சால்விங் ரிவிஷன் டெஸ்ட் அந்த மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாகவே இந்த ரிவிஷன் ஃபேஸ் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணணும். ஸோ தட் நீங்கள் வந்து நிறைய டெஸ்ட் அட்டன் பண்ண உங்களுக்கு நிறைய டைம் மேனேஜ்மெண்ட் அண்ட் ப்ராப்பராக வந்து கொஸ்டின் சால்விங் ஸ்கில்ஸும் டெவலப் ஆகும். ஸோ நீங்கள் வந்து 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் ஆர் ட்ராப்பராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் 1 இயர் இருக்கும் இல்லையா. ஸோ இன்னும் 7 மந்த்ஸில் வந்து நீங்கள் ஃபுல் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி ஒரு பிளான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து 2 டேஸ்க்கு 1 லெசன் அந்த மாதிரி படித்தாலே போதும். ஸோ 1 டே ஃபுல்லாக கான்செப்ட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு செகண்ட் டே ஃபுல்லாக கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இந்த பிளான் வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு வேலை கிளியராக இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து டெலிகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ அதிலேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம்.
அண்ட் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களோட ஸ்கூலில் என்ன போர்ஷன்ஸ் எடுக்கிறாங்களோ அதே போர்ஷன்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அந்த போர்ஷன்ஸை வந்து நீங்கள் வீட்டில் வந்துட்டு அந்த சாப்டரை வந்துட்டு என்சிஇஆர்டியில் ரீட் பண்ணுங்கள், ஆர் ஏதாவது லெக்சர் பாருங்கள், பார்த்துட்டு அதோட கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னாலே உங்களோட ஸ்கூல் போர்டு எக்ஸாம் போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் ஆகும்போதே உங்களோட நீட் போர்ஷன்ஸ் அப்படியே கம்ப்ளீட் ஆகிடும். அண்ட் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து நல்லா நிறைய ரிவிஷன் டெஸ்ட் அந்த மாதிரிலாம் பண்ணலாம். அண்ட் இன் பிட்வீன் நீங்கள் வந்து வீக்கெண்ட்ஸில் எல்லாமே டெஸ்ட் கண்டிப்பாக எழுதணும். ஸோ வீக்கெண்ட்ஸில் வந்துட்டு உங்களோட அந்த வீக்கில் படித்த போர்ஷன்ஸோட டெஸ்ட் எழுதுங்க. அண்ட் நீங்கள் 11th போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 11th போர்ஷன்ஸ் மட்டும் ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் எழுதுங்க. அதுக்கப்புறமா 12th நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம சப்ஜெக்ட் வைஸ் ஸ்ட்ராட்டஜி பார்க்கலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது எது பேசிக் எது ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ ஃபிசிக்ஸ்க்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபிசிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக் மேத் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பேசிக்கான மேத்தமெட்டிக்ஸ் இல்லாமல் நம்ம வந்து ஃபிசிக்ஸில் கொஸ்டின்லாம் சால்வ் பண்ண முடியாது. ஸோ பேசிக் மேத் அப்படின்னு ஒரு சாப்டரே, அதாவது ஒரு லெக்சரே இருக்கும் யூடியூப்ல நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா. ஸோ அந்த பேசிக் மேத் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ், அதுக்கப்புறமா மற்ற சாப்டர்ஸ் அப்படியே லைனாக வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு ஃபிசிக்ஸில் வந்துட்டு 14 சாப்டர்ஸ் இன் 11th அண்ட் 14 சாப்டர்ஸ் இன் 12th இருக்குது. டோட்டலாக 28 சாப்டர்ஸ் ப்ளஸ் நம்ம பேசிக் மேத்தையும் ஒரு சாப்டர்னு கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா 29 சாப்டர்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணணும். கொஷின் சால்விங்க்கு நீங்கள் டிசி பாண்டி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதர் ரிசோர்ஸஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு கெமிஸ்ட்ரியில் வந்து நமக்கு 3 டிவிஷன்ஸ் இருக்குது. ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அண்ட் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஸோ மூணுலையும் டோட்டலாக சேர்த்தணும் அப்படின்னா 21 சாப்டர்ஸ். கரண்ட்டாக இருக்க என்சிஇஆர்டியில் வந்துட்டு நமக்கு 19 சாப்டர்ஸ் தான் இருக்கும். பி பிளாக் வந்துட்டு நமக்கு ஓல்டு என்சிஇஆர்டியில் தான் இருக்கும். ஸோ அந்த பி பிளாக் வந்து 11th ஒரு சாப்டர், 12th ஒரு சாப்டர்னு 2 சாப்டர் இருக்கும். ஸோ அதெல்லாம் சேர்த்து மொத்தமாக நமக்கு 21 சாப்டர்ஸ் இருக்கும் கெமிஸ்ட்ரியில். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற சாப்டர் தான் கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கப்புறமா அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், அப்புறமா கெமிக்கல் பாண்டிங் அண்ட் அதுக்கப்புறமா ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஸோ இது கம்ப்ளீட் பண்ணணும். அண்ட் இன்ஆர்கானிக் வந்து நம்ம பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கப்புறமா மற்ற சாப்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி ஆர்டரில் தான் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்தோம்னா நமக்கு நார்மலாக ஃபிசிக்ஸ் மாதிரி தான் அப்ரோச் கொடுக்குற மாதிரி இருக்கும். இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு வந்து நம்ம பார்த்தோம்னா என்சிஇஆர்டி ஃபுல்லாகவே நல்லா ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும். பிகாஸ் நமக்கு அதில் ஃபேக்ட்ஸ், ட்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொரு பீரியட்க்கும் என்னென்ன ட்ரெண்ட், ஒவ்வொரு குரூப்புக்கும் என்னென்ன ட்ரெண்ட்ஸ் இருக்குது, என்னென்ன ஃபாலோ பண்ணுவோம், அண்ட் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் அந்த மாதிரிலாம் படிக்கிற மாதிரி இருக்கும். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் வந்து நம்ம பேசிக்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங் பண்ணிட்டோம் அப்படின்னாலே அதுக்கப்புறமா இந்த ரியாக்ஷன்ஸோட மெக்கானிசம்ஸ் எல்லாமே நமக்கு கரெக்டாக தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக ப்ரொசீட் பண்ணிடலாம். ஸோ கரெக்டான லெக்சர்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னாலே நமக்கு ஈஸியாக புரியும். ஸோ பிரெயினிமெடிக் நீட் தமிழ் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி ரொம்பவே ஈஸியாக புரியுற மாதிரி சொல்லி தருவாங்க. ஸோ அதுவே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் மற்ற ரிசோர்ஸஸ்க்கு வந்து நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணதவே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கும் வந்து கொஸ்டின் ப்ராக்டிஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் தான். நிறைய கொஸ்டின்ஸ் போட தான் ஃபிசிக்ஸ் ஆகட்டும் கெமிஸ்ட்ரி ஆகட்டும் ரெண்டுமே வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் அந்த கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிற விதம் எல்லாம் வந்துட்டு நமக்கு ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். ஸோ ப்ராக்டிஸ் ஆஸ் மச் அஸ் யூ கேன். நெக்ஸ்ட் பயாலஜிக்கு பார்த்தீங்கன்னா என்சிஇஆர்டி இஸ் எவ்ரிதிங். ஸோ என்சிஇஆர்டி லைன் பை லைன் நூக் அண்ட் கார்னர் ஃபுல்லாக படித்து முடிச்சிருங்க. அண்ட் அதுக்கப்புறமா வந்து பிவைக்யூஸ் மெயினாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்புறமா நீங்கள் வந்து எம்சிக்யூஸ் நான் சொன்ன எம்டிஜி ஃபிங்கர் டிப்ஸ் இல்லைனா ஏதாவது ஆன்லைன் ரிசோர்ஸஸ்லேருந்து எடுத்து கொஷின் சால்வ் பண்ணலாம். பயாலஜிக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொஷின் சால்விங்கை விட என்சிஇஆர்டி ரீடிங் அண்ட் ரிவைசிங் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நிறைய டைம் அதை ரிவைஸ் பண்ணிகிட்டே இருங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு காமனாக என்னென்ன மிஸ்டேக்ஸ் வந்து நீங்கள் பண்ணுவீங்க, அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே சரியாக படிக்காமல் அதுக்கப்புறமா நம்ம ட்ராப் இயர் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறது, இல்லை நம்ம ட்ராப் இயர் எடுத்து படிச்சுக்கலாம், இப்போ வந்து நம்ம போர்டு எக்ஸாம் மட்டும் பார்க்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறது, ஆர் ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணுறது, சரியாக கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணாமல், டெஸ்ட் அட்டன் பண்ணாமல் அப்படியே வந்துட்டு சும்மா பிளைண்டாக ரீட் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கிறது. இந்த மாதிரி காமன் மிஸ்டேக்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும். அண்ட் என்னென்ன மிஸ்டேக்ஸ் நான் பண்ணேன் என்னோட ப்ரிப்பரேஷன் டைமில் அது எப்படிலாம் வந்துட்டு நீங்கள் டேக்கிள் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது, ஐகார்ட்லையும் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு காமனாக எல்லாருக்கும் இருக்க பெரிய டவுட், நோட்ஸ் எப்படி ப்ராப்பராக எடுக்கிறது அப்படிங்கிறது. ஸோ என்னோட நோட்ஸ் வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து நான் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு ஒரு செப்பரேட் நோட், பிகாஸ் அது வந்து ஃபார்முலாஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் தான் இருக்கும். ஸோ ஒரு நோட் போதும்னு வச்சாச்சு. அப்புறம் பயாலஜிக்கு ஒரு நோட் அண்ட் ஒரு நோட் வந்து கொஸ்டின்ஸ் அண்ட் எரர் நோட்ஸ்லாம் எழுதுறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபிசிக்ஸ் நோட் பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தோன்னா நான் ஃபர்ஸ்ட் பேசிக் மேத் எடுத்திருக்கேன். ஃபிசிக்ஸ்க்கு வந்து நம்ம நிறைய தியரியோ இல்லை லாஸோ இல்லை நிறைய சென்டென்ஸாவோ எதுவுமே எழுத தேவையில்லை. ஜஸ்ட் நம்மளோட லெக்சர் பார்க்கணும் இல்லையா, அந்த லெக்சரில் வந்துட்டு அவங்க கொடுக்குற நோட்ஸ் அண்ட் நம்ம ஏதாவது ஃபார்முலாஸ் இம்பார்ட்டன்ட்னு தோணுச்சுன்னா அது எழுதலாம். அண்ட் டயக்ராம்ஸ், கிராஃப்ஸு, அப்புறம் சின்ன சின்ன ஈஸியாக எப்படி பண்ணலாம் அப்படின்னு ட்ரிக்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரிக்ஸு, டிஃப்ரெண்ட்டான மெத்தட்ஸ், ஏதாவது ஒரு சம் இப்படி போடலாம் அப்படின்னு ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தட் இருக்குது அப்படின்னா அதை, ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நோட் பண்ணி வைக்கலாம். அண்ட் கொஞ்சம் ஃபார்முலாஸ், கொஞ்சம் டினோட் பண்ண வேண்டிய டினோஷன்ஸ் அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஹைலைட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அது வந்து ஃபாஸ்ட்டாக பார்க்கும்போது ரிவைஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கெமிஸ்ட்ரிக்கும் நம்ம இதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து என்னோடய பயாலஜி நோட்ஸ் காட்டுறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பயாலஜியில் வந்துட்டு என்சிஇஆர்டி லைன் பை லைன் ஃபுல்லாக படிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ நம்ம அந்த எல்லா லைனுமே எடுத்து நோட்ஸில் எழுதக்கூடாது. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ், நமக்கு கொஸ்டின் எதுலேருந்துலாம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது, எது ட்விஸ்ட் பண்ணி கேட்க சான்ஸ் இருக்குது, ஆர் மெயின் கான்செப்ட்ஸ் அதெல்லாம் மட்டும் எழுதினா போதும். அது இல்லாமல் எக்ஸாம்பிள்ஸ், அப்புறம் சில ப்ரொசீஜர்லாம் இருக்குது அப்படின்னா அதோட ஸ்டெப்ஸு,
இல்லை ஏதாவது மெக்கானிசம்ஸ் இருக்குது அப்படின்னா அதோட இம்பார்ட்டண்ட்டான பார்ட்ஸ் அது மட்டும் எழுதினா போதும். நம்ம வந்து ஃபுல் புக்கையும் அப்படியே பிரிண்ட் பண்ணணும் அப்படின்லாம் வந்துட்டு அவசியமே இல்லை. உங்களுக்கு வந்து இப்போது நீங்கள் படிக்கிறத வந்து சம்மரைஸ் பண்ணி எழுதினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எழுதணும் பயாலஜியில். அண்ட் அது நெமோனிக்ஸு எக்ஸாம்பிள்ஸ் இதெல்லாம் வந்துட்டு தனியாக வந்து நீங்கள் ஒரு பேஜில் எழுதி வச்சுக்கலாம். ஸோ தட் நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக அதை ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் மோஸ்ட்லி ஹைலைட்டர்ஸ் வச்சு நீங்கள் ஹைலைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா லைக் ஒவ்வொரு கேட்டகரியும் ஒவ்வொரு ஹைலைட்டர் கலர் வச்சு ஹைலைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக கலர் கோடிங் வச்சு படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அண்ட் மோஸ்ட்லி வந்து இந்த பிளான்ட் கிங்டம், அனிமல் கிங்டம் இந்த 2 சாப்டர்ஸில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் குட்டி குட்டியாக நீங்களே அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வச்சு நிமோனிக்ஸ் மாதிரியெல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம். உங்களுக்கு என்னோட நோட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்னோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் நான் ஃபியூச்சரில் எடுக்கிற நோட்ஸும் வந்துட்டு அதில் ஷேர் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம எரர் நோட் பற்றி பார்க்கலாம். எரர் நோட் அப்படிங்கிறது வந்து நம்ம எழுதுகிற டெஸ்ட் அண்ட் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுறதை வச்சு அனலைஸ் பண்ணி அதில் நம்ம என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம் ஆர் என்னென்ன டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வருது அப்படிங்கிறது கூட நீங்கள் அந்த நோட்டில் எழுதி வைக்கலாம். ஸோ நம்ம பண்ணுற மிஸ்டேக்ஸ்லேருந்து நம்ம நிறைய லேர்ன் பண்ணிக்கணும். ஸோ தட் நம்ம வந்து இனிமேல் அந்த மிஸ்டேக்ஸ் பண்ணாமல் கொஞ்சம் கொஸ்டின் சால்விங்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கலாம். ஸோ இப்போ என்னோட எரர் நோட் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னென்ன டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் அந்த சாப்டர்லேருந்து வருமோ அந்த எல்லா கொஸ்டின்ஸும் இதில் மென்ஷன் பண்ணி வச்சிருவேன். ஸோ தட் நான் வந்துட்டு ரிவைஸ் பண்ணும்போது ஓகே இந்த மெத்தட் வந்து நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம் அப்படி சொல்லி ஞாபகம் வரும். அண்ட் அதுக்கு என்ன சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிறது உங்களை எழுதி வச்சிட்டேன் அப்படின்னா அது எனக்கு வந்து ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ எல்லா சாப்டர்ஸ்க்குமே இந்த மாதிரி தான் நான் வந்துட்டு செப்பரேட்டாக ஒவ்வொரு சாப்டருக்கும் என்னென்ன டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வருது அண்ட் அதில் மோஸ்ட்லி நான் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கணும் அதை வந்து ஹைலைட் பண்ணி வச்சிருவேன். அண்ட் இம்பார்ட்டண்ட்டாக வந்துட்டு ஏதாவது சம்ஸோ இல்லை ஏதாவது வேல்யூஸோ இருந்துச்சு இல்லை டைமென்ஷன்ஸ் அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதையும் ஹைலைட் பண்ணி இம்பார்ட்டன்ட் மார்க் போட்டு வச்சுருவேன். ஸோ நான் வந்து இந்த சாப்டர் வந்துட்டு ரிவைஸ் பண்ணும்போது நான் என்னோட நோட்ஸ் ரிவைஸ் பண்ணி முடிச்ச உடனே இந்த எரர் நோட் ரிவைஸ் பண்ணுவேன். அண்ட் அதுக்கப்புறமா நான் வந்துட்டு கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எனக்கு வந்து மிஸ்டேக்ஸ்லாம் நிறைய மினிமைஸ் ஆகும் அண்ட் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். என்ன டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வரும் நம்ம ஆல்ரெடி ரிவைஸ் பண்ணனால நமக்கு ப்ராப்ளம் சால்விங்க்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் என்னென்ன டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் நான் சால்வ் பண்ணுறேன் அண்ட் என்னென்ன எரர்ஸ் பண்ணுறேன் எல்லாமே இந்த நோட்ஸில் தான் இருக்கும். பயாலஜிக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரி அந்த நோட்டும் நான் போடலை. ஸோ நம்மளோட லாஸ்ட் டாபிக் வந்துட்டு எப்படி உங்களோட அகடமிக்ஸை வந்து நீட் ப்ரிப்பரேஷனோட பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஒருவேளை நீங்கள் 11th or 12th படிக்கிறீங்க அப்படின்னா போர்டு எக்ஸாம்ஸ் ஒரு பார்ஷியல் ட்ராப்பராக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டடீஸ் இதை வந்துட்டு எப்படி நீட் எக்ஸாமோட பேரலாக நம்ம வந்து மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு நம்ம அகடமிக்ஸ்க்கு டைம் கொடுக்குறோமோ அதை விட கொஞ்சம் அதிகமாகவே நீட்டுக்கு டைம் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். பிகாஸ் நம்ம அகடமிக்ஸ்க்கு வந்து நம்ம ஸ்கூலோ இல்லை காலேஜோ நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அங்கே நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிப்பீங்க. வீட்டில் வந்து உங்களோட மேக்ஸிமம் டைம் நீட் ப்ரிப்பரேஷனுக்கு கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸாம்ஸோ இல்லை ஏதாவது ரிவிஷன் டெஸ்ட் அந்த மாதிரி வர டேஸில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் நீட்டுக்கு டைம் கம்மியாக வச்சுக்கோங்க. ஃபுல்லாக அவாய்ட் பண்ணாதீங்க. கொஞ்சம் டைம் மட்டும் மினிமைஸ் பண்ணிவிட்டு உங்களோட அகடமிக்ஸ் ப்ரிப்பரேஷன் கொஞ்சம் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கோங்க வீட்டில் படிக்கிறத. ஸோ மற்ற டைமில் எல்லாமே வந்துட்டு நீட் எக்ஸாமுக்கு ஃபுல் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நல்லா படிச்சிங்க அப்படின்னா ரெண்டுமே வந்துட்டு பேலன்ஸ்டாக வச்சுக்கலாம். அண்ட் நீங்கள் வந்து ப்ராப்பரான டைம் டேபிள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே வந்துட்டு உங்களுக்கு ரெண்டையும் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு நீங்கள் ப்ராப்பராக உங்களோட டைமை வச்சு டைம் டேபிள் போட்டு ஃபாலோ பண்ணுங்கள். டைம் டேபிள் எப்படி போடணும் அப்படின்னு ஏதாவது ஐடியா வேணும் அப்படின்னா ஆல்ரெடி நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஹவு டு மேக் அ பர்ஃபெக்ட் டைம் டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்துட்டு பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தட்ஸ் இட். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஜூனியர்ஸ் ஆர் நீட் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் என்னோட டைம் அண்ட் எனர்ஜியை வந்து யூட்டிலைஸ் பண்ணி நான் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்டே டியூன்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அண்ட் இது வரைக்கும் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு yellow heart கமெண்ட் பண்ணிட்டு போங்க.